ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், தமிழ் தலைவாஸ் தான் மேட்ச் இருக்குல்ல. புதன்கிழமை தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ். அதை பற்றி ப்ரிவியூ நேற்றே போட்டாச்சு, பார்க்க போய் போகிறாங்க. நிறைய பேர் கேட்டீங்க, இனிமேல் குவாலிஃபை ஆக மாட்டாங்க சார், எதுன்னு குவாலிஃபை ஆனால் தான் பார்க்கணுமா? அது எனக்கு புரியல, என்ன மைண்ட் செட் உங்களுதுன்னு. ஸ்போர்ட்ஸாக பாருங்க மேன். மற்றவங்க தான் விளையாட வந்திருக்காங்க, மற்ற 11 டீமும் ஜெயிச்சா தான் பார்ப்பேன்னா. ஐபிஎல்லே எடுத்துங்க, எத்தனை டீம் வந்து கப்பு கிட்ட கூட போனதில்லை. ஆர்சிபி ஆகட்டும், பஞ்சாப் கிங்ஸ் ஆகட்டும், டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகட்டும், அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் விட்டாங்களா என்ன? இருக்கிறதுல ஜாஸ்தி ஃபேன் ஃபாலோயிங் வந்து ஆர்சிபிக்கு தான், மும்பை இந்தியன்ஸ் கூட சேர்த்து, சிஎஸ்கே கூட சேர்த்து. ஸோ அதனால் கப்பு ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, த வே யூ பிளே, த வே யூ லூஸ். ஏதாவது கற்றுங்க இந்த டோர்னமெண்ட்டில் இருந்து. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, யார் எப்படி பேசுகிறா, சமோஜ புத்தி என்ன, பிரச்சனை மைன் என்ன, எங்கே தோத்துது, அதை விட்டுட்டு ஜெயிச்சாதான் நான் பார்ப்பேன்னா நம்ம நெட்ஸில் போய் தான் நீங்கள் பார்க்கணும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது. அப்படி கிடையாது. பார்த்த ஃபுல்லாக பாருங்கள் டோர்னமெண்ட். அது என்ன பாதியில் போயிட்டு ஜெயிச்சா தான் பார்ப்போன்னா என்ன மைண்ட் செட் அது? இப்போ ஒவ்வொரு டீம் அது மாதிரி நினச்சாங்கன்னா கபடியே இருந்திருக்காது, எந்த ஸ்போர்ட்ஸுமே இருக்காது. ஜெயிச்சா தான் நான் பார்ப்பேன்னா. கிரிக்கெட்டே எடுத்துங்க, நியூசிலாண்டு, சவுத் ஆஃப்ரிக்காலாம் வேர்ல்டு கப் ஜெயிச்சதே இல்லை. 54 வேர்ல்டு கப்பு அங்கெல்லாம் கிரிக்கெட் நடக்காது. விட்டாங்களா அந்த ஃபேன்ஸ் எல்லாம் விட்டாங்களா? அப்படி கிடையாது. ஏன்னா சக்ஸஸ் வில் ஆல்வேஸ் ஆஃப் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ சொல்கிற மாதிரி தான், சக்ஸஸ்க்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. தோக்கும் போது நிற்கிறான் பார், அவன் தான் ஃபேன். அதுதான் கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுங்கள். அதை விட்டு இனிமேல் ஏன் சார் இதை போடுறீங்க, பேசாதீங்க, வேஸ்ட்டு, எது வேஸ்ட்டு எதுன்னு லெட் மீ டிசைட். எனக்கு இருக்குது என்ன டிசைட் பண்ணணும், நீங்கள் என்னவோ டிசைட் பண்ணுங்கள். ஜஸ்ட் சமுத்திரக்கண்ணி மாதிரி சில ஒப்பீனியன் சொன்னால் நிறைய பேர் மோட்டிவேஷனில் பேசுகிறீங்க, நல்லா இருக்குது சார் கேட்கணும். அதனால நான் சொல்கிறேன், இந்த விஷயம் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தங்க முடிவு பண்ணக்கூடாது. நரேந்தர் ஒரு மேட்ச் கேப்டன் தான், உடனே மறுநாள் இனிமேல் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் இவர் தான் சார் கேப்டன் அப்படிங்கிறது, பும்ரா தான் இனிமேல் கேப்டனுங்கிறது. இன்னும் எல்லாமே பொறுமையாக அலசி ஆராய்ச்சி தான் முடிவு பண்ணணும். எனிவே, இப்போ ஸ்டார்டிங் 7 பார்த்துருவோம், அந்த கடமையை முடிச்சிடுவோம். அதையே விட்டு வைப்பானே. நான் எல்லாம் 22 மேட்ச் பேசுவேன், நான் முதலே சொல்லிட்டேன். வெற்றியோ தோல்வியோ போட்டு பாட்டா எதிர்நீச்சல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னங்க அங்கே மைனஸ் பண்ணீங்களோ, ப்ளே ஃபார் ப்ரைட், ப்ளே ஃபார் ஃபேன்ஸ், சப்போர்ட்டர்ஸ்க்காக விளையாடணும். ரைட், பெங்கால் வாரியர்ஸை பார்த்துருவோம். பெங்கால் வாரியர்ஸ் இப்போ தான் டபங் டெல்லிட்ட தோத்துட்டு வராங்க. நம்ம மட்டும் நான் ஜெயிச்சுட்டு வந்தேன், நம்மளும் ஜெய்ப்பூர் தோத்துட்டு வரோம் 34-27. பாட்னா பைரேட்ஸுக்கு அது மாதிரி தோத்தோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க வந்து பிரணாய் ராணே, இவங்க ஸ்டார்டிங் 7 இப்படி தான் இருக்கும். எஸ் விஸ்வாஸ், ஃபசல் அட்ராச்சாரி தான் கேப்டனாக இருப்பார். நிதிஷ்குமார் அங்கே ஒருத்தர் இருக்கார். ஆதித்யா ஷிண்டே அவர் ஒரு லெஃப்ட் கார்னர். அப்புறம் சித்தார்த் அவர் ஒரு லெஃப்ட் கவர். அப்புறம் மயூர் கதம் அவர் ஒரு ரைட்டு கார்னர். இது 7 பேர் இருப்பாங்க. மனிதர் சிங் விளையாட வர டவுட்ஃபுல் தான். போன மேட்ச் அவர் விளையாடல, சப்ஸ்டிடியூட்டில் கூட இல்லை போன மேட்ச். எனிவே வைக்கிறேன் நான் சப்ஸ்டியூட். மனிதர் சிங், வைபவ் கார்கே, தீபக் ஷிண்டே அண்ட் மஞ்சித். இதாச்சு அவங்களோட 7. நம்பர் 7க்கு வருவோம். நம்பர் 7 தான் மொயின் ஷபாய்க்கு திடீர்னு இன்ஜுரிங்கிறாங்க, நரேந்தர் இன்ஜுரி, விஷால் இன்ஜுரி, மாசானமுத்து இன்ஜுரி, எல்லாருமே இன்ஜுரின்னா என்னது பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. எனிவே இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். 7 பேர் அபியஸ்ரீ, சச்சின் தன்வர், சாய் பிரசாத், அப்புறம் ஹிமான்ஷு ஆல்ரவுண்டர், அந்த நிதிஷ்குமார் அவர் தான் கேப்டனாக இருப்பார். பஸ்ஸாமி, அஷீஷ். இப்போ இந்த 3 பேர் சொன்னால, மொயின் ஷபாய்க்கு, நரேந்தர், விஷா யார் விளையாடுவாங்க, விளையாட மாட்டாங்க, எனக்கே தெரியல, பார்ப்போம். சப்ஸ்டியூட்டில் அப்கோர்ஸ் சாயில் குலியா, ரோனக்கு, சந்திரன், ரஞ்சித், ஷௌரவ் பகர் எல்லாம் இருக்காங்க. யார் விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். 8 மணிக்கு மேட்ச், புதன்கிழமை மணிக்கு. அது ரிவ்யூ எடுத்துகிட்டு வரேன். ஸோ இன்னும் இதுக்கப்புறம் இன்னும் 2 மேட்ச் இருக்கா. தமிழ் தலைவாசி எவ்வளோ தூரம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் 27ஆம் ஆஸ்திரேலியா போகிறாங்க. ஆல் பிகேஎல் ஸ்டார்ஸ் 11. அது ஒரு கபடி கிரிக்கெட்டில் நடக்கும், ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு அண்ட் அப்படின்னு. அது மாதிரி பிகேஎல் பெஸ்ட் பிகேஎல் டீம் ஒன்று எடுத்துகிட்டு ஆஸ்திரேலியா போய் விளையாட போகிறாங்க. அதை பற்றின டீட்டெயிலாம் பொறுமையாக எடுத்துகிட்டு வரோம். இப்போதைக்கு தான் அவங்க கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அஸ்வின் ரிட்டையர் ஆகிட்டார். அவர் என்ன ஸ்பீச் கொடுத்தாருன்னு ஆல்ரெடி போட்டோம், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். பொறுமை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.